டியூஸ்டே ஆஃப்டர்நூன் ஊருக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா எல்லாமே வெறும் முட்டை தான் இருந்துச்சு. அந்த 5 நாளில் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் ஓரளவுக்கு நல்லா விரிஞ்சிருச்சு. நான் செடியே வாடி காஞ்சி போயிருந்தான் நினச்சேன். ஆனால் அது காயில் அவ்வளோக்கு ஒரு மாதிரி வாடி அப்படியே அந்த முட்டைலாம் கீழே பார்த்துருந்துச்சு. விரிஞ்ச ரோஸை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 4 ரோஸ் கிட்டே இருந்துச்சு. எங்கேயாவது போகிறப்ப வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாஸில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி ரோஸெல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். இது வந்து ஓரளவுக்கு வாடின மாதிரி இருக்குது. அதனால தான் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இல்லைனா நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாலே 1 வீக் கிட்ட ரோஸ் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீரை இருந்துச்சு. மார்னிங் வாங்கி வச்சுருந்தேன். முருங்கைக்கீரை பாலக்கீரை தான் வாங்கினேன். சரி அடுத்த நாளைக்கு முருங்கைக்கீரை குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கீரை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கும்போது இதை கவனிக்கவே இல்லை. வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபோனை தள்ளி வைக்காமல் விட்டாச்சு. அதை கவனிக்கவே இல்லை. கொஞ்சம் கூட கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு.